வீட்டின் குழாய் மற்றும் ஷிங்கில் படிந்திருக்கும் விடாப்பிடி கரையையும் 5 நிமிடத்தில் எடுக்கலாம். இவ்வளவு நாள் இது தெரியாமல் போயிடுச்சே. பாத்ரூம் ஷிங்கு, குழாய், கப், பாத்திரங்களில் படியும் சோப்பு மற்றும் தண்ணீர், சுண்ணாம்பு கரைகளை எடுக்க பெண்களுக்கு இது ஒரு சவாலாகவே இருக்கிறது. ஆனால் சிரமப்பட தேவையில்லை. வீட்டில் இருக்கும் எளிய பொருட்கள் மூலம் கெமிக்கல் கிளீனர்கள் இல்லாமலும் இந்த கரைகளை சுலபமாக சுத்தம் செய்ய முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிப்ஸுகள் உங்கள் வீட்டு சுத்தத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும். மெழுகுவர்த்தி தேய்த்து சுத்தம் செய்யலாம். குழாய்களில் படியும் சோப்பு மற்றும் தண்ணீர், சுண்ணாம்பு கரைகளை அகற்ற ஒரு மெழுகுவர்த்தியை நேரடியாக கரையிலே தேய்த்து பின்னர் ஈரமான துணியால் அதை நன்கு துடைத்தாலே போதும். குழாய்கள் மேற்பரப்பில் உள்ளே ஒட்டாமல் இருக்கும் கரைகள் சுத்தமாகும். எலுமிச்சை பிளஸ் பேக்கிங் சோடா மிக்ஸ்சர். ஒரு கப்பில் எலுமிச்சை சாறிலும் அதில் சிறிது பேக்கிங் சோடாவையும் கலந்து குழாய்களில் தேய்த்து 10 நிமிடம் ஊற வைத்து கழுவினால் கரைகள் மாயமாகும். வெள்ளை சிட்ரஸ் வினிகர் பிளஸ் உப்பு முறை. வினிகர் மற்றும் உப்பை கலந்து குழாய்களில் தேய்த்து கழுவினால் சுண்ணாம்பு மற்றும் சோப்பு படிந்துள்ள இடங்களை சுத்தமாக்கும். பனிக்கட்டி மற்றும் உப்பு முறை. வலிமையான மற்றும் பழைய கரைகளை அகற்ற பனிக்கட்டியுடன் சிறிது உப்பை சேர்த்து தேய்த்தால் கரைகள் உருகி போய்விடும். கப்புகளில் உள்ள கரையை அகற்ற சாயம் மற்றும் சுண்ணாம்பு படிந்திருந்தால் 1 ஸ்பூன் சோடாவை அந்த கப்பில் போட்டு சூடான தண்ணீரை ஊற்றவும். 1 மணி நேரம் ஊற வைத்து பின் தேய்த்தால் பளிச்சென்று ஆகிவிடும். குழாயில் சோப்பு கரை தேய்க்கும் முறையை செய்யலாம். குழாயில் சோப்பு கலந்த தண்ணீர் பயன்படுத்துவதால் படர்ந்த வெண்மையாக கரைகள் படுகின்றன. மெழுகுவர்த்தியை தேய்த்து பின்னர் அந்த இடத்தை கழுவினால் சுத்தமாகும். வெண்மையான சிங்கில் படிந்த கரைகளை அகற்ற ஒரு மெழுகுவர்த்தியை சூடான தண்ணீரில் நனைத்து அதில் நனைந்த ஸ்பாஞ்சால் குழாயை தேய்த்தால் கூட நல்ல பலன் கிடைக்கும். உப்பு நீர் பிளஸ் சோடா வைத்து தடவுதல். உப்பு நீரில் சிறிது சோடாவை கலந்து குழாய் அல்லது பாத்திரங்களை அதில் நனைய வைத்து பின் தேய்த்து கழுவினால் மாறாத பழைய கரைகளும் கரைந்துவிடும். தண்ணீர் குழாய்களில் மேலே படிந்த சுண்ணாம்பு தகடை சுத்தம் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். குழாயில் மெழுகுவர்த்தியை தேய்த்து மெழுகை தேய்க்கும் போது ஒரு பாதுகாப்பு அடர்த்தி உருவாகி அதன் மேல் படிந்துள்ள சுண்ணாம்பு தகடுகள் ஒட்டாமல் விலகிவிடும். ஸ்டீல் பாத்திரங்களில் சாயம் நீக்க 1 ஸ்பூன் சோடாவை வெந்நீரில் கலந்து பாத்திரங்களை அதில் ஊற வைத்து பின் தேய்த்தால் பழைய சாயங்களும் கரைகளும் மறைந்துவிடும். டூத் பேஸ்ட் பயன்படுத்தி தேய்க்கவும். வெண்மையான டூத் பேஸ்டை ஷிங்க் அல்லது குழாய்களில் கரை உள்ள இடங்களில் தடவி ஒரு பழைய பிரஷ் கொண்டு தேய்த்தால் கரைகள் நீங்கி சுத்தமாகும். டிஷ்வாஷிங் பவுடர் பிளஸ் வெந்நீர் பாசம். 1 ஸ்பூன் டிஷ்வாஷிங் பவுடரை வெந்நீரில் கலந்து ஷிங்க் அல்லது குழாய் மீது ஊற்றி 10 நிமிடம் விட்ட பின் தேய்த்தால் கரைகள் அகலும். சோப்பு மற்றும் சுண்ணாம்பு கரை அதிகம் படர்ந்த இடங்களில் சிட்ரஸ் தோலை தேய்க்கவும். எலுமிச்சை, நார்த்தங்காய் போன்ற சிட்ரஸ் பழங்களின் தோலை நேராக கரை உள்ள இடத்தில் தேய்த்து பின்னர் கழுவினால் நல்ல வாசனையுடன் கரையும் போய்விடும். இந்த டிப்ஸுகளும் வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடியவை. எந்தவிதமான கெமிக்கல் சாயங்களும் அடிபடும் துர்நாற்றமும் இல்லாமல் உங்கள் வீடு எப்போதும் பளிச் செய்யும். வாரம் ஒரு முறை இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் ஷிங்கும் பாத்ரூமும் எப்போதும் புதிதாகவே தெரியும். உங்கள் வீட்டு சுத்தத்திற்கு இவை ஒரு சூப்பர் சேவையாக இருக்கும்.